மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த கேள்விகளுக்கு வேளாண் துறை அமைச்சர் வினோத் பதிலளிக்காமல் சென்றார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 10 மாவட்ட விவசாயிகளிடம் பட்ஜெட் கருத்து கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வினோத், கடந்த ஆட்சியில் நிறைவேறாத பல திட்டங்களை விவசாயிகள் முன் வைத்துள்ளதாகவும், இலவச மின்சாரம் குறித்து இந்த வாரம் மின்சாரத்துறை அமைச்சருடன் ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து மேட்டூர் அணை திறப்பு, பயிர்க்கடன் தள்ளுபடி கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்காமல் சென்றார். தமிழகத்தில் துணை மருத்துவ படிப்புகளுக்கு முதன்முறையாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ நர்சிங் பொது பாடத்திற்கு அரசு ஒதுக்கீட்டில் 35,000 ரூபாயும், நிர்வாக ஒதுக்கீட்டில் 75,000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. துணை செவிலியர் மகப்பேறு பட்டய படிப்பு அரசு ஒதுக்கீட்டிற்கு 75,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு 60,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் அரசு ஒதுக்கீடு 60,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு 1,20,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஃபார்ம், பிபிடி, பிஓடி படிப்புகளுக்கு அரசு கட்டணம் 50,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு 1,00,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இளநிலை அலைடு ஹெல்த் படிப்புகளுக்கு அரசு ஒதுக்கீட்டில் 50,000 ரூபாயும், நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு 1,00,000 ரூபாயும் என கூறப்பட்டுள்ளது. தவிக நிர்வாக அமைப்பில் மாற்றம் செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் தவிக பணிகளை மேம்படுத்த பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டங்களாக ஏற்கனவே பிரிக்கப்பட்டு உள்ளதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் நிர்வாக வசதிகளுக்காக மாவட்டங்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பு என தெரிவித்துள்ளார். அதன்படி காஞ்சிபுரம் தெற்கு, நெல்லை தென்கிழக்கு, நெல்லை மத்திய, நெல்லை வடக்கு, திருவண்ணாமலை வடமேற்கு என மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். 5 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள் என்றும் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண் தொழிலாளி ஒருவர் காயமடைந்தார். துரைசாமிபுரம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட அறைகளுடன் செயல்பட்டு வரும் குருலட்சுமி பட்டாசு ஆலையில் பிற்பகலில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் ஆலையின் ஒரு பகுதியில் தீ வேகமாக பரவியது. இதனால் தொழிலாளர்கள் அவசரமாக வெளியேறினர். தகவல் அறிந்து சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஆலையில் அவ்வப்போது சிறிய அளவில் வெடிப்புகள் ஏற்பட்டதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்து தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். இணையதளத்தில் ஜனநாயகன் படத்தை 1,20,00,000 பேர் பார்த்ததாக காவல்துறை கூறியதை ஏற்று கைதான இருவரின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் விஜய் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் படத்தை சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியிட்டதாக பலர் கைது செய்யப்பட்டனர். கைதான ரஜினி, ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஜாமீன் கோரிய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு தொடர்பாக இருவர் தலைமறைவாக உள்ளதாகவும், இவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் ஆதாரங்களை கலைக்க வாய்ப்புள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. படத்தை 1,20,00,000 பேர் பார்த்ததாகவும் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் என கூறி அமைச்சர் என் ஆனந்த் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞருக்கான விண்ணப்ப தேதியின் கெடு ஜூன் 29 அன்று தவிக அரசு அறிவித்த நிலையில் அன்றைய நாளே இறுதிப்பட்டியல் வெளியானதாக விழுப்புரத்தைச் சேர்ந்த தவிக வழக்கறிஞர் அணியின் இணைச் செயலாளர் ஞான சௌந்தரி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு நியமனத்திற்கு 5 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்று பல அரசியல் கட்சிகளின் வழக்கறிஞர்களை அரசு வழக்கறிஞர்களாக நியமிப்பதாக தனது மனுவில் தெரிவித்துள்ளார். என் ஆனந்த் பரிந்துரைகள் தவிக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ், மாவட்ட ஆட்சியரும் கூட்டு சேர்ந்து வழக்கறிஞர் நியமனம் நடத்துவதாக ஞான சௌந்தரி கூறியுள்ளார்.
அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் சட்டத்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சியர், கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகியோர் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் பணியாற்றும் தனது சகோதரியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டு அதனை அகற்ற பணம் கேட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி ஒருவர் தாக்கல் செய்த மனு மீது திண்டுக்கல் டிஎஸ்பி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி, சட்டவிரோதமான உள்ளடக்கம் இணையத்தில் பரவும் வேகத்திலேயே சட்டமும் செயல்பட வேண்டும் என கூறி திண்டுக்கல் டிஎஸ்பி புகார் மற்றும் ஆவணங்களை பரிசீலித்து குற்றம் உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மனுதாரர் சகோதரியின் மாற்றி அமைக்கப்பட்ட புகைப்படம், வீடியோவை இணையத்தில் அகற்றவும் தடை செய்யவும் தேவையான நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிட்டார். சேலத்தில் தங்களது பிரச்சினைகளை சொல்ல அதிகாரிகள் அனுமதி தராததால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சேலம், கோவை, திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்ட விவசாயிகளிடம் பட்ஜெட் கருத்து கேட்கும் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் வினோத், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் விஜயபாலாஜி மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். திரளான விவசாயிகள் வந்திருந்த நிலையில் ஒரு சிலர் மட்டும் கருத்து சொல்ல அதிகாரிகள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சில விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். இதனால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் கடந்த மாதத்தில் மட்டும் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 11,000 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு சிறார்கள் வாகனம் ஓட்டியது தொடர்பாக 4 பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டிய 6,593 பேருக்கும், வாகனம் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்திய 3,162 பேருக்கும், மதுபோதையில் வாகனம் ஓட்டிய 384 பேருக்கும், சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 232 பேருக்கும், அதிவேகத்தில் வாகனத்தை இயக்கிய 174 பேருக்கும், அதிக ஒலி எழுப்பும் ஹேர் ஹாரன் பயன்படுத்திய 47 பேருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதாக கூறியுள்ளனர். வாகனம் ஓட்டிய சிறார்களின் பெற்றோர் வரவழைக்கப்பட்டு எச்சரித்தும் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பான முதலமைச்சர் விஜயின் துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் இன்று தொடங்கியது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவிக அரசின் தாக்கல் செய்ய போகும் முதல் பட்ஜெட் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் துறை ரீதியான ஆலோசனைக் கூட்டங்களை இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை மேற்கொள்கிறார். முன்னதாக இன்று நடந்த கூட்டத்தில் துறையின் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தில் இடம்பெற்ற திட்டங்களை செயல்படுத்துவது, பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக பட்ஜெட் இம்மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 30 நாட்கள்தான் தவிக ஆட்சி இருக்கும் என்று எந்த தைரியத்தில் ஸ்டாலின் கூறுகிறார் என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தரமணியில் அமைந்துள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வளாகத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி அமைக்க சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 30 நாட்களில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் ஆகிவிட்டாரா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து 30 முதல் 40 கோடி ரூபாய் பணம் வைத்திருந்தால் யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கி விடலாமா என கேள்வி எழுப்பிய அவர், கூட்டணி ஆதரவுடன் 120 எம்எல்ஏக்களுடன் தவிக சட்டமன்றத்தில் வலுவாக உள்ளதாகவும் கூறினார். மேலும் முதலமைச்சரை விமர்சிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை இல்லை எனவும் கடுமையாக குற்றம் சாட்டினார். 5 வருஷமா நீங்க முதல்வர் வந்து ஒன்னும் சாதிக்கல. இந்த 30 வருஷமா என்ன மாபெரும் தலைவராகி நீங்க மக்களோட நன்மதிப்பு பெற்றீங்க? ஒண்ணும் இல்ல. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு தயாராயிட்டீங்க. அதனால 30 நாள் இந்த ஆட்சியை அகற்றிடுவோம்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கு. பணம் தானே, இந்த பணத்தை வச்சுதானே 40 கோடி 50 கோடி வச்சா நீங்க யார் வேணாலும் வாங்கிடலாமா? நீங்க அதன் விளைவு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாய் கொடுப்போம்,
ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், 40 கோடி 50 கொடுத்து எம்எல்ஏ வாங்குவோம். எந்த தைரியத்தில் அவர் சொன்னால் 30 நாள் தான் இந்த ஆட்சி இருக்கும்னு சொல்லிட்டு 120 எம்எல்ஏக்களுடன் வலுவாக கூட்டணி ஆதரவோடு நாங்க இருக்கிறோம். எந்த தைரியத்துல 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு ஸ்டாலின். இல்ல அதை அதிமுக இருக்கிற கட்சி பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு புரட்சி தலைவராக இருக்கட்டும், இன்னைக்கு புரட்சி தலைவராக இருக்கட்டும், அவரை பார்த்து திமுக பேசிய வார்த்தைகள் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவையும் பார்த்து திமுக அந்த காலங்கள் 50 வருஷமாக என்ன பேசினார்களோ அதை இன்னைக்கு எடப்பாடி பேசுறாரு. எடப்பாடி அதை பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. எடப்பாடி அதிமுக இவங்க 2 பேரும் அந்த கட்சிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் அவரோட கட்சியிலிருந்து விலகினாலே அந்த கட்சிக்கு ஓரளவு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எடப்பாடி அந்த கட்சியிலிருந்து விலகினாலே இந்த கட்சியை ஓரளவாவது காப்பாற்ற முடியும். தவிக ஆட்சி கவிழும் என ஸ்டாலின் பேசியதன் பின்னணி இப்போதுதான் புரிகிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியை கவிழ்க்க 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள புகாரின் சூட்சமும் இப்போது வெளிப்பட்டுவிட்டதாக விமர்சித்துள்ளார். அவர்களாகவே முன்வந்து கட்சி மாறுவது என்பது வேறு என்றும், கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து கட்டாயப்படுத்துவது வேறு என்றும் குறிப்பிட்ட அவர், எம்எல்ஏக்கள் கட்சி மாறுவதை ஊக்கப்படுத்தக்கூடாது என ஏற்கனவே தெரிவித்திருந்ததாகவும் கூறியுள்ளார். பொது தமிழ்நாடு மாடல் வாஷிங் மிஷின் குட்கா கரைகளை கூட நீக்குமா என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் 15,000 பேருடன் தவிகவில் இணைகின்றனர். சி. விஜயபாஸ்கர் மீது குட்கா வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வடக்கில் பாஜக பயன்படுத்தி வந்ததை போன்ற வாஷிங் மிஷின் ஒன்று தற்போது தமிழ்நாட்டிற்கும் வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டு உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்த புது தமிழ்நாடு மாடல் மிஷின் குட்கா கரைகளை கூட நீக்கும் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா எனவும் அவர் கேட்டுள்ளார். பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா என்பதை முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார் என்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் கூட்டுறவு கடன் முழு தள்ளுபடி என தவிக வாக்குறுதி அளித்தது. ஆனால் 75,000 ரூபாய் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி என முதலமைச்சர் அறிவித்தது விவசாயிகள் இடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் முழு தள்ளுபடி குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார் என அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். கடந்த அரசை போல தவிக அரசிலும் தனி பட்ஜெட்டாக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை கேட்டறிந்து அனைவரும் பயனடையும் வகையில் புதிய வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுகவில் உழைத்தவர்களுக்கு இபிஎஸ் பதவி வழங்கவில்லை என்றும், இதை சுட்டிக்காட்டவே அவருக்கு கடிதம் எழுதியதாகவும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். அதிமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்திற்கு தன்னை அழைக்காததால் அக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் குறிப்பிட்ட எஸ்.பி. வேலுமணி அதிமுகவின் தொண்டனாக தொடர்வதாகவும் தெரிவித்தார். முன்னதாக இபிஎஸ் வழங்கிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க எஸ்.பி. வேலுமணி மறுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மணமகள் மன்றங்களில் ஆய்வு என்ற பெயரில் தொடர்பில்லாத நபர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து வீடியோ எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மணமகள் மன்ற உரிமையாளர் சங்கம் தாக்கல் செய்த மனுவில் புதிதாக தேர்வான எம்எல்ஏக்கள், தவிக நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் மணமகள் மன்றத்திற்குள் நுழைந்து சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக சித்தரித்து வீடியோ ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதுடன் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி சரவணன் முன் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. இதையடுத்து மணமகள் மன்றங்களில் தொடர்புடைய அதிகாரிகள் மட்டுமே ஆய்வு செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். கரூருக்கு செல்வதற்கு முன்பு செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார் என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் திமுக முன்னாள் அமைச்சரும்
திருமயம் சட்டமன்ற உறுப்பினருமான ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு ஒவ்வொரு எம்எல்ஏவும் தாவேகாவிற்கு தாவுவதுதான் எனவும், மதிமுக பொதுக்குழுவில் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை முதல்வர் ராஜினாமா செய்ய கூறினார் என வைகோ சொன்னதற்கு எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை எனும் குற்றம் சாட்டினார். மேலும் கரூருக்கு செல்வதற்கு முன்பு செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார் எனவும் திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏயும் தாவேவுக்கு தாவுவதுதான் என்பதை நாங்கள் அடித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மதிமுகவினுடைய பொதுக்குழுவிலே வைகோ 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், அவர்களை நான் வெற்றி பெற செய்கிறேன் என்று விஜய் சொன்னார் என்று வெளிப்படையாக சொன்ன பிறகு அங்கே குதிரை பேரம், யானை பேரம், எல்லா பேரமும் அந்த பக்கம் நடந்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் அந்த குதிரை பேரத்துக்கு தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது காவல்துறை எந்த வழக்கும் பதியவில்லை. விஜய் கரூருக்கு போவதற்கு முன்னால் செந்தில் பாலாஜியை கைது செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அவர் போட்ட ஒரு சபதமாக இருக்கலாம் என்றுதான் இன்றைக்கு என்ன தோன்றுகிறது. நாமக்கல் அடுத்து மரூர்பட்டியில் உள்ள பெரிய ஏரியில் குப்பைகளை கொட்ட வந்த லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாநகராட்சி குப்பை கிடங்கிலிருந்து நாள்தோறும் லாரிகள் மூலம் உரிய அனுமதி இல்லாமல் குப்பைகளை கொண்டு வந்து ஏரியில் கொட்டி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் லாரிகளை கிராம மக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இனிமேல் ஏரியில் குப்பை கொட்டினால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். தடுத்து நிறுத்தினாலும் மீண்டும் மீண்டும் குப்பைகளை மாநகராட்சி கொட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது வந்துட்டு மரூர்பட்டி பெரிய ஏரிங்க. இங்கே வந்துட்டு மாநகராட்சி சார்பாக வந்துட்டு குப்பை அடிக்கடி கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் பல டைம் சொன்னோம், வார்ன் பண்ணி நிப்பாட்டினோம், அப்பவும் எதுவும் கேட்கல. கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். நேற்று தான் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துட்டு மாநகராட்சி சார்பாக வந்து நேரில் வந்து பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கிறோன்ட்டு போகிறாங்க. இன்றைக்கே மறுபடியும் 2 வண்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தி ஊர் மக்கள்லாம் வந்துட்டு கேட்டதுக்கு உடனே இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க மறுபடியும். சென்னை மாதவரம் பிரதான சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பல மணி நேரம் சிரமத்தை சந்தித்தனர். சாலையோரங்களில் விதிமுறைகளை மீறி நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள்தான் போக்குவரத்துக்கு பெரும் இடையூறாக இருந்ததாகவும், அவற்றை அகற்றினால் போக்குவரத்து ஓரளவு சீராகும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். மாதவரம் பிரதான சாலை வடசென்னையின் மிக முக்கிய போக்குவரத்து வழித்தடமாக இருப்பதால் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்துகின்றன. எனவே கூடுதல் போக்குவரத்து காவலர்களை நியமிப்பதுடன் சாலையோரங்களில் ஆக்கிரமிப்பு மற்றும் விதிமீறி நிறுத்தப்படும் வாகனங்களை தொடர்ந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் வீட்டிற்குள் புகுந்த 5 அடி நீள சாரை பாம்பை வனத்துறை ஊழியர்கள் பத்திரமாக மீட்டு வனத்துறை அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட JVS நகரை சேர்ந்த ஜோதி என்பவரின் வீட்டிற்குள் சுமார் 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பு ஒன்று திடீரென புகுந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் பாம்பை லாவகமாக மீட்டு வனத்துறை அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் ரவிமோகன் வீட்டில் 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய கார் ஓட்டுநர் ரமேஷை போலீசார் கைது செய்தனர். ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் ரவிமோகனின் வீட்டில் இருந்த 2.5 லட்சம் ரூபாய் திருடு போனதாக அவரது மேலாளர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் ரவிமோகனின் கார் ஓட்டுநரை பிடித்து விசாரித்தனர். இதில் கார் ஓட்டுநர் பணத்தை திருடியது தெரியவந்த நிலையில் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 50,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் பணத்தை திருடிய கார் ஓட்டுநர் ஏற்கனவே திருடிய பணத்தை ரவிமோகனிடம் ஒப்படைத்த போதும் போலீசார் கார் ஓட்டுநரை கைது செய்தனர்.
தமிழகத்தில் தங்கம் விலை ஒரே நாளில் 2400 ரூபாய் அதிரடியாக உயர்ந்துள்ளது. காலையில் ஒரு கிராமுக்கு 150 ரூபாய் உயர்ந்து 13,400 ரூபாய்க்கும், ஒரு சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 1,07,200 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மாலையில் மேலும் கிராமுக்கு 150 ரூபாய் உயர்ந்து 13,550 ரூபாய்க்கும், ஒரு சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 1,08,400 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 10,000 ரூபாய் வரை உயர்ந்து 2,55,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.